துதிக்கிறோம் ராஜா. இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், தயாபரரே உம்மை துதிக்கிறோம், சகாயரே உம்மை துதிக்கிறோம், கண்மலையானவரே உம்மை துதிக்கிறோம், துருகமும் கேடகமும் மரணம் அடைக்கலமும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தமானவரே உம்மை துதிக்கிறோம், வாக்கு தத்தங்களின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், பொய் உரையாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா வாக்கு தத்தங்களையும் தமது குமாரனுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி கொடுக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கிறோம். மாறாத தேவனே உம்மை துதிக்கிறோம், மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், பொய்யுரையாத தேவனே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. glory to God. மா கிருபையும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல பொழுதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலையில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்றி பணியவும் மதடியாராகிய எங்களுக்கு, திருச்சபை மக்களாகிய ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என் ஆண்டவர் பாராட்டி இருக்கிற மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கும்படியான இருதயத்தையும் உதடுகளை என் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தம் உள்ள பாதத்திலே இதோ நாங்கள் எங்களை குடும்பங்களாக தாழ்த்தி வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்நாள் மட்டும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் அப்பா எங்கள் குடும்பங்களை நீர் விசாரித்து ஆதரித்து அற்புதங்களை செய்து நன்மைகளால் திருப்தியாக்கி மகிழ்ச்சியாக்கி எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் மன்றாட்டுக்கு பதிலை அனுப்பி தந்து நம்முடைய பரிசுத்தமான சத்தத்தை எங்கள் வாழ்விலே நீர் நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிற பரிசுத்த கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உம்முடைய வல்லமை பிரவேசிக்கட்டும். உம்முடைய கிருபையின் ஆண்டவரே பிரசன்னம் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் விலகுவதாக குடும்பங்களை விட்டு, சூழ்நிலைகள் மாறுவதாக குடும்பங்களிலே தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை, தேவ வல்லமையை உணர முடியாதபடிக்கு தடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா அசுத்தங்களையும், அருவருப்புகளையும், அந்தகாரங்களையும், பாவத்தையும், சாபத்தின் வல்லமைகளையும், சத்துருவின் கிரியைகளையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே கட்டி கடிந்து சொட்டெடுத்து சாம்பலாக்கி உள்ளங்களை இல்லங்களை விட்டு கொள்ளாததை வெளியே பாய்ந்து கட்டளை இடுகிறேன். ஹalleluya. glory to God. பரிசுத்த வல்லமை நதியாய் பாய்வதாக. ரியா சைகோ ரபகதானியா ரிஸ்ஸே குணகர சக்கு ரபௌடியா. ஹalleluya. திகோ சங்க ரகலம உதரியா. அப்பாவின் வல்லமை ஹalleluya அபிஷேகம் நதியாய் குடும்பங்களுக்குள் பாய்வதாக. சமாதானத்தின் மகிமையின் பெரிய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பங்களை நிறைப்பதாக என்று சொல்கிறோம். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகளையும் விலக்கி போடுகிறோம். குடும்பத்தில் இருந்து மகிழ்ச்சியை கெடுக்கிற எல்லா மனுஷருடைய வார்த்தைகளையும் செயல்களை நாங்கள் கட்டி கடிதப்புறப்படுத்துகிறோம். தேவனுடைய பெரிதான கிருபைக்குள் ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தை அடியார்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் எங்களிலே தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஒவ்வொருவருமை பாடி துதித்து ஆராதிக்க நீர் கிருபை தரும்படியாய் சொல்கிறேன். மன சோர்வுகள் மாறுவதாக, சலிப்புகளும் சஞ்சலங்களும் மாறுவதாக. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதான இருதயம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நீர் செய்கிற கிருபைக்காய் நன்றி. வல்ல நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். நல்ல ஆவியானவர் தொடர்ந்து நடத்தி செல்கிறாங்க. அன்பு கரங்களில் ஒப்புவித்து மிகுந்த பணியுடன் வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம், மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம், கரங்களை தட்டி ஆராதிப்போம், சேர்ந்து பாடி ஆராதிப்போம். நல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஆமென். Glory, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, hallelujah. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, hallelujah.
எங்களை நிரப்புகிறவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதை இல்லாத இடங்களிலே பாதைகளை உருவாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், உன்னதரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னதரே உயர்ந்தவரே அழைத்தவரே என்னை நடத்துவாரே. உன்னதரே உயர்ந்தவரே அழைத்தவரே என்னை நடத்துவாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திசை தெரியாமல் நான் அலைந்த வேளையில் வழி இதுவே என்று நடத்தினாரே. திசை தெரியாமல் நான் அலைந்த வேளையில் வழி இதுவே என்று நடத்தினாரே. வழி இதுவே என்று நடத்தினாரே. வழி இதுவே என்று நடத்தினாரே. உன்னதரே உயர்ந்தவரே அழைத்தவரே என்னை நடத்துவாரே. உன்னதரே உயர்ந்தவரே அழைத்தவரே என்னை நடத்துவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் அவர் நம்மை குணமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உன்னதமான தேவன் தாமே நம்முடைய காயங்களை கட்டி நம்முடைய பலவீனங்களை மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் நீர். வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. நீர் அனாதி தேவன் ஆண்டவரே. அனாதி தீர்மானத்தினால் நீர் எங்களை அழைத்தார் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Father. இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற வேளையிலே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக, தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சர்வ வல்லமுள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே ஓ நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை தருகிற யெகோவா ஷாலோம். நீர் சமாதானத்தின் தேவன்
ஆண்டவரே. ஹalleluya. ஓ ஜீசஸ், ஹalleluya. கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தாகமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஜீவ தண்ணீரை நீங்க பருக கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. glory to God. ஹalleluya. உம்மை பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆமாண்டவரே, இந்த நாள் நாங்கள் ஆராதிக்கிறது எங்கள் பலன் அல்ல ஆண்டவரே, எங்கள் பராக்கிரமம் அல்ல, எங்கள் ஞானம் அல்ல, எங்கள் அறிவு அல்ல, எங்கள் திறமை அல்ல. கர்த்தாவே, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பாதபடி எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஒரு விஷயங்களை கழுவி அருளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற துதி, நாங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாம் உம்முடைய பாதத்தில் சுகந்த வாசனையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். ஆமென். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹalleluya. ஜீசஸ், ஹalleluya. ஆமென். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். ஹalleluya. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பு. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய
எங்களுள் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தாவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஓ, என்னை உருவாக்கினவர், தாயின் கருவிலே என்னை முன்குறித்தவர். ஓ, மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ glory, ஹல்லேலூயா. ஆமென். அவர் அநாதி தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நம் தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தின் தேவன், என் பிள்ளைகளின் தேவனாய் இருக்கிறார், என் தலைமுறைகளின் தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நாடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நாடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் பாடினது போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, we praise you Father. ஆமென். அவர் விடுதலையை தருகிறவர், அவர் ஜெயத்தை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதுதான், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. காலமும் சூழ்நிலைகளும் மாறலாம். ஹல்லேலூயா. ஆனால் நம் தேவன் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார். எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன், எஸ் ஹல்லேலூயா, வெற்றியை தருகின்றார். எனக்குள்ளே
இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஓதை பாடுகிற வேளையிலே அசைவாடுகிற தேவன். ஆமென், ஹalleluya. ஓ எலும்புகளை பலப்படுத்துகிறவர், இரத்த நாளங்களை பலப்படுத்துகிறவர், உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஹalleluya விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன். ஆமென், ஹalleluya. வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். ஆமென். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எஸ், கர்த்தருடைய வல்லமை, செங்கடலை பிளக்கிற கர்த்தருடைய வல்லமை, யோர்தானின் வெள்ளங்களை குவிக்கிற வல்லமை. ஹalleluya. எஸ், ஹalleluya. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. ஹalleluya. ஓ ஜீசஸ், ஹalleluya. என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். ஹalleluya. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹalleluya. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஓ எஸ், ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே. ஓ பலத்தினாலும் அல்ல ஆண்டவரே, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஓ இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஹalleluya. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder. Yes, hallelujah. Oh, randola kaba, riandola baba baba. Oh, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக. ஓ ஹalleluya. ஓ, உம்மை எந்த இடத்துல ஆராதித்தாலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் மேலும் ஆண்டவரே, ரியாந்துனா மாமா ஹalleluya. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அபிஷேகம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பலவீனங்களை மாற்றுகிற வல்லமை, ஓ வியாதிகளை முறிக்கிற வல்லமை, பிசாசின் தந்திரங்களை முறிக்கிற வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை கடந்து வருவதாக. There is power, power, wonder working power in the blood of the Lamb.
There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, hallelujah. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. ஓ ராகதலராதோராதியந்துனமாமாமா. ஓ நம்முடைய மீறலுக்காய் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஓ அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவருக்காக ஓ நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் துதிக்கு பாத்திரர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். இயேசுவே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இயேசு ஜீசஸ். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். ஓ என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா. கல்லறையில் இருந்த லாசரு உயிரோடு வந்தது போல எல்லா செத்து போன கிரியைகளும், எல்லா செத்து போன எல்லா காரியங்களையும் உயிர் தெழும்ப செய்ய நம் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளின் மத்தியிலே அவர் வார்த்தை கடந்து வந்த பொழுது, உலர்ந்த எலும்புகளின் மத்தியிலே ஒரு ஜீவன் வந்தது, ஒரு ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தை கடந்து செல்லுகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும், ஓ கர்த்தர், ஓ கர்த்தர் ஒரு உயிர் தெழுதலின் வல்லமையினால், ஓ கர்த்தர் ஒரு உயிர் தெழுதலின் பலத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு,
என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான உயிரான ஓராதோ ராதியாந்து நமமா உம் வசனம் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஓ ராதோரியாந்து நமமா உம்முடைய வசனம் ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே தண்ணீர்களை உண்டாக்குகிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை, அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை ஓட செய்கிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. நொறுங்குண்டவைகளை பலப்படுத்துகிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையுடைய வார்த்தையே. ராந்துலா சாந்தோரியாந்துலா பாபா பாபா. ஓ என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், whatever may be the situations, I will worship you Lord. I will praise your name Lord. Hallelujah. இதற்காகவே நீர் என்னை உருவாக்கினீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுவதற்காகவே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகவே நீர் இந்த உயிரை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துவோம். நீரே எல்லா துதிக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா கனத்திற்கும் பாத்திரர். நீர் ஒருவரே ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் நீர் எங்களை போஷிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உங்க வசனம் எங்களுக்கு உணவாய் மாறட்டும். உங்க வார்த்தை எங்கள் பலவீனங்களை மாற்றட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலும்புகளை பலப்படுத்தும் ஆண்டவரே, இரத்த நாளங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் உயிரோடு கலப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மாத்திரம் ஓ ஹல்லேலூயா உயரட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பரிசுத்த கரங்களிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
தேவனுக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நல்ல தேவன் தம்முடைய நல்ல பண்டக சாலையாகிய வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. தேவன் நம்மேல் எப்பொழுதும் கவனமாயிருக்கிறார், நம்மேல் கரிசனையாயிருக்கிறார். நமது காரியங்களை குறித்து தேவன் எப்பொழுதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அதிகமாக இந்நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது பொதுவாக மக்கள் நினைக்கிறது என்னவென்றால், தேவன் நம்ம மேல் கவனமாக இருக்கிறாரா, நம்முடைய காரியங்களை குறித்து தேவனுக்கு கவனம் இருக்கிறதா, அல்லது தேவன் நம்முடைய காரியங்களை மறந்து விட்டாரா? இப்படி பல காரியங்கள் நம்முடைய உள்ளங்களிலே அநேக நேரம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும்படியாக இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உன்மேல், உன் குடும்பத்தின் மேல், உன் வாழ்க்கையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் தேவையை குறித்து, உன் சூழ்நிலைகளை குறித்து மிகுந்த கவனமுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். நீங்கள் அதை மறக்கக்கூடாது. என் காரியத்தை குறித்து கர்த்தர் கவனம் எடுத்திருக்கிறார். நிச்சயம் அவர் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறார், சரியாக தான் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையின் விசுவாசத்தை நாம் ஒரு நாளும் நம்முடைய விசுவாச வாழ்விலே விட்டுவிடக் கூடாது. எது எப்படி நடந்தாலும், எது எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் அவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயம் அவர் நன்றாகவே செய்வார் என்று நாம் மிக ஆழமாக இந்நாட்களிலே விசுவாசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தில் இருந்து நாம் இந்த காலையிலே பார்க்க இருக்கிற காரியங்களை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு புரோகிராம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை நீங்க இல்லாம மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இந்த காலையிலே இந்த வசனங்களை கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் விவிதமாய் சொல்கிறது, கர்த்தர் நம்மை காண்கிறவர், கர்த்தர் நம்மை காண்கிறவர். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட தேவையின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். காண்கிறவராக இருக்கிறார். நமக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்வில் நடக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நடக்கிற எல்லாவற்றையும் தேவன் கண்டிருக்கிறார், கண்டு கொண்டிருக்கிறார். எனவே தேவன் அறியாமல் நம்முடைய வாழ்க்கைக்குள் எதுவும் வருவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் காண்கிறார். நிச்சயமா ஒருவர் நீங்க கேட்கலாம், எங்க கர்த்தர் பார்க்கிறாருன்னா ஏன் இப்படி எங்க குடும்பத்துல நடக்குது, ஏன் அதை பார்க்காத விட்டுட்டாரு ஆண்டவரே, ஏன் இதை கவனிக்காத விட்டுட்டாரு எங்க வாழ்க்கையில அப்படின்னு நீங்க சில வேளை கேட்கலாம். ஆனா நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லுவேன், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எங்கே அவர் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களை பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த காரியத்தின் மத்தியிலே கர்த்தர் அதற்கான பதிலையும் வைத்திருக்கிறார், அதற்கான விடையையும் வைத்திருக்கிறார். என சூழ்நிலைகளை நாம் பார்த்து தேவன் நம்மோடு செயலாற்றுகிற அந்த விதங்களை நாம் அறியாமல் இருக்கிறோம், நாம் உணர முடியாமல் போய்விடுகிறோம், நாம் அல்லது அதை கவனிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரும் உன்னையும் என்னையும் நம்மையும் கண்டுகொண்டுதான் இருக்கிறார். சரி, இங்கே நாம் வாசிக்கலாம். முதலாவது 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம்.
வாசிக்கலாம். 2 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. போதும். எங்கே நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறோம். The Lord keeps close watch over the whole world. Amen. To give strength to those whose hearts are loyal to him. ஆண்டவருடைய கண்கள் ரொம்ப க்ளோஸா, மிக நெருக்கமாக முழு உலகத்தையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறது. அப்படின்னா பாருங்க, எல்லாரையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா, க்ளோஸ், அதாவது ரொம்ப நெருக்கமா அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் ரெண்டு பேரையுமே பார்க்கும். The Lord sees what happens everywhere. He is watching us whether we are do good or evil. தேவன் பார்க்கிறார், நல்லோரையும் பார்க்கிறார், தீயோரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய கண்கள் பூமியின் மேல் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவருடைய கண்களுக்கு முன்னாடி நல்லவர்களும் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே தீங்கு செய்கிற மனிதர்களையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தீமை செய்கிறவர்களும் அவர் பார்க்காதில்லை, அவங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஏனென்றால் நல்லோருக்கும் தீயோருக்கும் பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். தீமை செய்கிறவனுக்கு தீங்கு கேட்ட பலனை கொடுக்கிறவர் அவர். நன்மையோடு தம்மை பின்பற்றி கொண்டு இருக்கிறவனுக்கு நன்மை செய்கிறவர் கர்த்தர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பூமியை பார்க்கிறார். பூமியை பார்க்கிறது மாத்திரமல்ல, உன் தேசத்தை பார்க்கிறார். வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். உபாகத்தின் புத்தகம் Deuteronomy 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். The Lord your God takes care of this land and watches over it throughout the year. வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் என்ன பண்றாரா? தேசத்தின் மேல் கண்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? அந்த தேசத்துக்கு நன்மை உண்டாகும்படி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலையிலே அவருடைய தேசம், அவருடையவர்கள். லிட்டரலா நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அதை விட மிக அதிகமாக உங்களையும் என்னையும் அவருடைய கண்கள் எப்பெல்லாம் பார்க்குது? வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும். அப்படின்னா அவர் பார்க்காத, கவனிக்காத ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிடம் கூட இல்லை. நம்மள அவ்வளவு கவனமா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். இங்கே வாசிக்கிறோம் 1 பேதுருவிலே 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. For the Lord watches over the righteousness and listens to their prayer. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் எப்படி இருக்குது? நோக்கமா இருக்குது. நோக்கமா இருக்குதுன்னா கூடுதலா அவங்க மேல அவர் கவனத்தோட இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் பூமி எங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பூமி எங்கும் பார்க்கறது வேற, ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கறது வேற விதம். பொதுவாக நம்ம நினைக்கிறோம் பூமி எங்கும் பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா உங்களை என்ன நீதிமான்களாகிய, ஆமென், ஹல்லேலூயா, நீதிமான்களாகிய நம்மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அந்த முதல் வசனத்துல, அதாவது க்ளோஸ்லி வாட்ச், அதுதான் நோக்கம். மிக நெருக்கமாக அவர் நம் மண்டையிலே நின்று நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
ஏன் அப்படின்னா நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை கை தூக்கி எடுக்கும்படியாக, நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கும்படியாக, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் அப்படி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பூமி எங்கும் கர்த்தரின் கண்கள், நம்முடைய தேசத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள், நம்மேல் கர்த்தருடைய கண்கள். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயங்கள் தான், உங்கள் மேல் கர்த்தர் முழு கவனத்தோடு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பக்தன் சொல்கிறாரு, நான் அவருடைய கண்களிலே இருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்றார். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எவ்வளவு க்ளோஸ்ல இருக்கிறோம். கண் பார்வையில மாத்திரம் இல்ல, நம்ம அவருடைய கண்ணுக்குள்ளவே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மிகுந்த கவனத்தோடு நம்மில் இருக்கிறார் என்று நான் தாழ்மையாக இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு கர்த்தருடைய கண்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். சகரியாவின் புத்தகம், சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென். வாசிக்கலாம். They are disappointed because so little progress is being made, but they will see Zerubbabel continuing to build the temple and they will be glad. கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்குதாம்? சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். செருபாபேல் செய்யும் வேலையை, செருபாபேல் தேவனுடைய ஆலயத்துக்காக வேலை செஞ்சாரு. அவரை மட்டும்தான் அவர் சந்தோஷமா பார்க்கிறாரா அப்படின்னு கேட்டா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையையும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் உங்களை பார்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க காரியங்களின் மேல கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். சந்தோஷமா பார்க்கிறார். ஆண்டவர் வெறுப்போட பார்க்கல, கசப்போட பார்க்கல, பழி உணர்வோடு அல்ல, பாசத்தோடு பரிவோடு தம்முடைய இரக்கங்களை வெளிப்படுத்தி தம்முடைய அன்பை காண்பித்து அவர் உன் காரியங்களை நீ செய்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் விரும்பாததை செஞ்சா நிச்சயம் அவர் உன்னை வெறுப்போட பார்ப்பாரு. ஆனா நீ அவர் விரும்புகிறதை செய்கிற அவருடைய மகனாக அவருடைய மகளாக இருக்கிறபடியினாலே உன்னை அவர் பார்க்கும் பொழுது சந்தோஷமாய் பார்க்கிறார். ஆமென். உன்னை பார்க்கும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம். என்னுடைய மகன் எனக்காக என் ஊழியத்துக்காக, என்னை பற்றிய மகிமையான சாட்சிக்காக, என்னை நோக்கி விசுவாசத்திலே நிற்பது, எனக்காக பரிசுத்தமாய் நிற்பது, எனக்காக உண்மையாய் வாழ்வது, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சந்தோஷப்படுகிறார். ஆமென். மற்றவங்க ஒருவேளை சந்தோஷப்படாம இருக்கலாம், உன்னை பார்த்து உன் மேல் கண்களை வைத்திருக்கிற கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். செருபாபேல் மாத்திரம் அல்ல, உண்மையிலும் ஆமென் ஆண்டவருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜனங்கள் மேல் சந்தோஷமா மகிழ்ச்சியோட பார்க்குது. அந்த கண்கள்ல கோபத்தின் அக்கினி அல்ல, அன்பின் இரக்கங்கள், கருணை நிறைந்த கண்களாய் அந்த கண்கள் உனக்காக எனக்காக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை சில நேரங்களிலே தேவன் விரும்பாததை செய்யலாம். ஆகிலும் நம்மை நாம் தாழ்த்தி அந்த கண்களுக்கு முன்னதாக வந்து, ஆண்டவரே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லக்கூடும். ஆனால் பாவத்தை மன்னிக்கவும், நீதியில் நம்மை நிலைநிறுத்தவும்
நம்மேல் தொடர்ந்து பிரியமாய் இருக்கவும் இந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலையில் ஒருவேளை கர்த்தருடைய கண்கள் பார்க்கும்படி, அவர் கண்கள் விரும்பாததை, உண்மையில் பிரியமாய் அவர் இருக்க முடியாதபடிக்கு ஏதாயிரும் நீ செய்திருக்க கூடுமானால், என் அன்பு மகனே மகளே, இந்த காலையிலே உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உனக்கு மன்னிக்கவும் மறுபடியும் உண்மையில் மகிழ்ச்சியாய் இருக்கவும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் இந்த காலையிலே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய கண்கள் ஏன் என் மேல் கவனமாய் இருக்கிறது, என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது என்ற கேள்வி வருமானால் நாம் அதற்கு பார்க்கிறோம். வாசிக்கலாம் சில வசனங்களை, சில காரியங்களை நாம் கவனிக்கலாம். யோபின் புத்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனம். யோபின் புத்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் செய்கிறார். He protects those who are righteous. He allows them to rule like kings and let them be honored forever. ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, ஆனா இங்க தமிழ்ல சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் விலக்காமல் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்? ஏன் கர்த்தர் கவனமாய் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்களை அவர் உயர்த்தி வைக்கவும் அவர்களை உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்திருக்கவும் செய்யும்படியாக. ஆமென். நமக்கு உயர்வை கொடுக்கும்படியாக, நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் தம்முடைய கண்களை நம்மேல் வைத்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமான்களின் மேல் அவருடைய கண்கள் இருக்கிறது. நம்முடைய வேலைகள் செய்கிற காரியங்களின் மேல் அவருடைய கண்கள் இருக்கிறது. மகிழ்ச்சியோடு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற கண்கள் எதற்காக என்னை பார்க்கிறது என்றால், எனக்கு உயர்வை கொடுக்கும்படியாக. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற, அவருடைய மகனாய் இருக்கிற, அவருடைய மகளாய் இருக்கிற உனக்கு ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக, உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் வேலையின் மத்தியிலே, உன் வீட்டு காரியங்களின் மத்தியிலே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்கு ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக, உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக, உன்னை உயர்த்தி காண்பிக்கும்படியாக. அறிய முடியாத ஒரு இடத்தில் தாவீது இருந்தான். ஜனங்கள் ஒருவருக்கும் அவனை தெரியாது. ஈசாயின் குமாரரில் மிக கடைசியானவன் அவன். அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கூட அவன் மேல் நினைவுகள் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து கொண்டே இருந்தார். ஆடுகளின் பின் திரிந்து கொண்டிருந்தவனை, கரவல் ஆடுகளை நடத்தி கொண்டிருந்தவனை கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் அவனை அழைத்து அவனை எங்க உட்கார வச்சாரு? சிங்காசனத்திலே அரசனாக உட்கார வைத்தார். ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த மிக அற்பமான மனிதன் அவன். ஆனால் அவன் முடிவை நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு மேலான மகிமையான ராஜாவாக உயர்த்தப்பட்டு மிக சிறந்த இடத்திலே உட்கார வைக்கப்பட்டு தேவன் அவனை நல்வாழ்வை ருசிக்க செய்தார், மேன்மையை ருசிக்க செய்தார். ஏன் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்? வாசிக்கலாம், சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 113வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 113வது சங்கீதம் 8வது வசனம். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். And makes them companions of princes, the princes of his people. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம்
7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். He makes some men poor and others rich. He humbles some and makes others great. He lifts the poor from the dust and raises the needy from their misery. He makes them companions of princes and puts them in places of honor. The foundation of the earth belongs to the Lord. On them he has built the world. தேவனுக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம் அல்லவா, சிறியவனை எளியவனை மிக அற்பமாய் எண்ணப்படுகிறவனுக்கு மிக அலங்காரமும் மிக மேன்மையுமான வாழ்வை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். மிக அற்பமானவன் தாவீது எண்ணப்படவில்லை. நமக்கு தெரியும் தாவீதின் சங்கதிகள் அனைத்தும். சாமுவேல் ஈசாயின் இடத்திலே போய் அவன் குமாரர்களை அபிஷேகம் பண்ண வரும்படி அழைப்பு விடுத்த பொழுது ஈசாய்க்கு அவன் மேல் கவனம் இல்லை, ஆனால் கர்த்தருக்கு அவன் மேல் கவனம் இருந்தது. கர்த்தர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளின் பின்னாடி இருந்தவனுக்கு அரசனாகும் வாய்ப்பு. தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி தாவீது ஆடிக்கிட்டு போறார். மீகா பார்த்து கேட்கிறாங்க, இப்படி நீங்க உங்களை தாழ்த்துறீங்க. அப்ப சொன்னார், நான் ரொம்ப தாழ்ந்து போய் கிடந்தேன். இந்த உயர்ந்த ஸ்தானத்தையும் இந்த வாழ்வையும் இந்த சிங்காசனத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். உன் தகப்பன் எனக்கு கொடுக்கவில்லை, உன் குடும்பத்தார் எனக்கு கொடுக்கவில்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் உனக்கு தர முடியாத உயர்ந்த வாழ்வை கர்த்தர் உனக்கு கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதை எத்தனை மனுஷன் சேர்ந்து தடுக்க முயற்சி செய்தாலும் தடை செய்ய முடியாது என்று சொல்லுகிறேன் இந்த காலை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தம் கொண்டார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும்படி திட்டம் கொண்டிருப்பார். ஆனால் கர்த்தர் அவருடைய தீர்மானத்திலே உனக்கு ஒரு மகிமையான உயர்ந்த நிலையை கொடுக்கும்படி சித்தம் கொண்டிருக்கும் பொழுது எந்த மனிதனும் எந்த மனித வல்லமையும் எந்த அதிகாரமும் எந்த காரியமும் உன்னை தடை செய்து தடுத்து விட முடியாது. நிச்சயம் உன் உயர்வு வந்து உனக்கு சேரும் என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில். உன் வாழ்வு வளமாகும். ஆமென் என்று சொல்வோம். ஆமென். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உயர்த்துவார். தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். தடைகளை மனிதர்கள் கொண்டு வரலாம், எதிர்ப்புகளை காட்டலாம், அல்லது எதிராக எழுந்து நிற்கலாம். ஆனால் அவர்கள் ஒன்றுமில்லை. அவனை ராஜா ஆக்க கூடாது என்பதற்காக எத்தனையோ சதிகள் நடந்தது. அவன் ஸ்தானத்தில் இருந்து அவனை தள்ளி போடும்படியாக எத்தனையோ சதிகள் நடந்தது. தேவன் எதை செய்ய சித்தம் கொண்டாரோ அது மாத்திரமே நிறைவேற்றப்பட்டது. ஆமென். இந்த காலையில் உனக்கும் சொல்கிறேன், தேவனுடைய சித்தம் எதுவோ அதுதான் உன் வாழ்க்கை நடக்கும். தேவனுடைய வாழ்க்கையில் என்ன கொண்டிருக்கிறார்? சித்தம். உன்னை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். உன் நிலையிலே உனக்கு ஒரு மகிமையான உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். கலங்காதே, பயப்படாதே, தைரியமாயிரு. நிச்சயம் உனக்கு ஒரு உயர்வு வந்து சேரும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாயிருப்பதால். எனவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர்கள் மேல் கண்களை வைத்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். சரி, அடுத்ததாக நாம் பார்க்கலாம். ரெண்டு நாளாகவும் 16:9 நாம் ஏற்கனவே வாசித்த பகுதி அது. அதை மறுபடியும் நாம் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 16:9. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தோப்பியரும் 16:9 16:9 நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள்
தேவனுடைய மக்கள் மேல், நீதிமான்களின் மேல் ஏன் இருக்கிறது, பூமியில் இருக்கிறது என்று பொதுவான வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருந்தாலும் தம்மை பற்றிய உத்தம இருதயம் நீதிமான்கள் அது. அப்ப நீதிமான்களை அவர் கவனித்து பார்க்கிறது மாத்திரமல்ல, எதற்கு கவனித்து பார்க்கிறாரா? தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு விளங்க செய்யும்படியாக. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. ஏனையா அவருடைய பிள்ளைகளின் மேல் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிற அந்த க்ளோஸ் வாட்சிங், மிக நெருக்கமான அந்த பார்வை தம்முடைய பிள்ளைகளின் மேல் இருக்கிறது என்று கேட்டால் அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காட்ட அவர் விரும்புகிறார். ஆமென். ஹalleluya. உனக்காக வல்லமையை காட்ட ஒருவர் இருக்கிறார். ஆமென். உனக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண ஒருவர் இருக்கிறார். நீ அவரை நம்பி இருக்கிறாயா? நீ அவரை அண்டிக் கொண்டு இருக்கிறாயா? அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு இருக்கிறாயா? அவருக்காக உறுதியாய் நின்று கொண்டு இருக்கிறாயா? அவரை பிடித்துக் கொண்டு அவரையே உத்தமமாய் பின்பற்றி கொண்டு இருக்கிறாயா? நீ கைவிடப்படுவதில்லை என்று சொல்லுகிறோம். ஆமென். ஏனென்றால் உனக்காக அவர் வல்லமையை காட்டுவார். உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, வல்லமையை காட்டுவார். அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக வேதாகமம் முழுசும் நீங்க அதை பார்க்க முடியும். அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஒரே ஒரு சங்கதியை சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 நாளாகும் 14 போட்டு 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும், காசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ரெண்டு நாளாகவும் 14வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகவும் 14:2. Asa pleased the Lord his God by doing what was right and good. ஆமென். கர்த்தருக்கு முன்னாடி நன்மையும் செம்மையுமா இருந்தானா ஆசா கர்த்தர் என்ன பண்ணனா? ப்ளீஸ் பண்ணான். நீங்க ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணா ஆண்டவர் வல்லமை உங்களுக்காக வெளிப்படும். ரைட் குட் எங்க இருக்குதோ அங்க ஆண்டவருடைய வல்லமை நிச்சயமா அவங்களுக்காக என்ன பண்ணும்? வெளிப்படும். அந்த 2ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். பாத்தீங்களா? வாசிக்கலாம். Asa pleased the Lord his God by doing what was right and good. தேவனுடைய பார்வைக்கு எது சரியாய் இருக்கிறதோ, எது நன்றாய் இருக்கிறதோ, எது தேவன் நல்லது என்று சொல்லுகிறாரோ அதை செய்தான். அதனால் தேவன் அவன் ப்ளீஸ் பண்றவனா இருந்தான், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறவனா இருந்தான். கர்த்தர் என்ன சந்தோஷப்படுத்துறாரு? என்ன சந்தோஷமா பார்க்கிறாரு. ஏன்னா நாம் அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். சரி, இங்கே என்ன செய்தாராம்? அவனுக்காக தம்முடைய வல்லமையை காட்டினான். வாசிக்கலாம் 13-14 வசனங்களை. அதே அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பதாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து தேவாரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. கர்த்தரின் வல்லமை எத்தியோப்பியருக்கு விரோதமாக விளங்கினது, செயலாற்றியது. அந்த பட்டணங்களை கொள்ளையிட்டார்கள். அவைகளின் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. போதும், அது ஒரு பெரிய காரியத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்க முடியும். நாம் பார்க்கலாம். And Asa and his troop pursued them as far as Gerar. So many of the Philistines were killed that the army was unstable to rally and fight. They were overpowered by the Lord and his army, and the army took large amounts of loot. Then they were able to destroy the cities in the area around Gerar
because the people there were terrified of the Lord. இங்க நம்ம பார்க்கிறோம், ஆசாக்கு விரோதமாக ஒரு பெரும் திரள் கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க, கூடிட்டாங்க, சண்டைக்கு யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. ஆசா கிட்ட ரொம்ப குறைஞ்ச ஆள் பலம் தான் இருக்குது. அவங்ககிட்ட இருந்த படைக்கருவிகள் மிக குறைவானது. அவங்களுக்கு எதிராக சண்டைக்கு வந்தவங்களா பெரிய கூட்டம், ஏராளமானவர்கள், அப்படியே நிலத்தை மூடி இருந்துச்சு. அவருடைய ராணுவம், அவருடைய ராணுவத்தினுடைய ஆயுதங்களின் பலம் பெருசு. ஆனா வெற்றி யாருக்கு கிடைச்சதுன்னு கேட்டா ஆசாவுக்கு வெற்றி கிடைத்தது. ஏன்னா எல்லாவற்றை விட பெரியவர் ஆசாவோடு கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் அல்லவா, இந்த உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர், உங்களோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். பெரியவர். அவங்க கூட இருந்த அந்த பெரிய ஜனத்தினரை விட, அவர்களிடத்தில் இருந்த பெரிய ஆயுதங்களை விட, அதிக ஆயுதங்களை விட, பலத்தை விட ஆசாவோடு கூட ஒருத்தர் இருந்தாரு. அவர் மிகவும் பலம் உள்ளவர், அவர் மகிமையானவர். வேதம் சொல்லுகிறது, அங்க நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்னதாகவும் அவருடைய சேனைக்கு முன்னதாகவும் எத்தியோப்பியர் நொறுங்கி போனார்கள். நொறுங்கி போனார்கள். பாருங்க, அப்படின்னா என்னன்னா அப்படியே செதறி போயிட்டாங்க. எப்படி முடியும் அப்படின்னா, இவங்கிட்ட ஆசா கிட்ட இருந்த ஜனங்களால் அந்த வெற்றி வரல, கர்த்தரால் அந்த வெற்றி வந்தது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பயங்கரம் அவர்கள் மேல் வந்தது. என்ன பண்ணாருன்னு தெரியல. நாம் ராஜாக்களின் புத்தகங்களில் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், கர்த்தர் என்ன பண்ணாராம், வானத்திலிருந்து கல்மழையை பெய்ய பண்ணினார்லாம் எழுதப்படுது. கர்த்தருடைய சத்தத்துல செத்து போனாங்க நிறைய பேர். ஒவ்வொரு ராஜாக்களுடைய யுத்தங்களிலும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். இங்கே பயங்கரம் என்று எழுதப்பட்டது. அதுதான் அவருடைய வல்லமை. அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை சார்ந்திருக்கிற உங்களுக்காக, எனக்காக கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அந்த வல்லமைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மனிதனும் எவ்வளவு பயங்கர ஆயுதமும் நிலை நிற்காது. எத்தனை பெரிய சக்தியும் அந்த வல்லமைக்கு முன்பாக, கர்த்தரின் பயங்கரத்துக்கு முன்னதாக அது தாழ விடும், அது நொறுங்கி போகும். ஒருவேளை உனக்கு விரோதமாக சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக நின்று கொண்டு இருக்கிறதா? சில மனிதர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களா? அவர்களை பார்த்து பயப்படாதே. அவங்க எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பலமும் பணமும் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஆனால் அவர்கள் உனக்கு முன் நிச்சயம் நொறுங்கி போவார்கள். அவர்கள் செயல்களும் திட்டங்களும் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி நொறுக்கி போடுவார். தேவனுடைய பயங்கரம் அவைகளை ஒன்றுமில்லாமல் மாற்றி போடும். ஆமென். கர்த்தரோட இருங்க, அவர் உங்களோட இருப்பாரு. அது மகா பெரிய காரியம். அதுதான் இன்னைக்கு தேவை. நிறைய நேரம் நம்முடைய அறிவையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய திறமையை நம்ம சார்ந்து போறோம்ல, அதெல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு கர்த்தரிடத்துல காத்திருங்க. கர்த்தரை ப்ளீஸ் பண்ண பாருங்க. மனுஷனை ப்ளீஸ் பண்ணி எவ்வளவு காலம் நம்மளால வாழ முடியும்? மனுஷனை எவ்வளவு நாளுக்கு நம்மளால ப்ளீஸ் பண்ண முடியும்? முடியவே முடியாதுங்க. ஆனா தேவனை நீங்க ப்ளீஸ் பண்ணா உங்களை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆசாவை அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. வேதம் சொல்லுகிறது, அவனை எதிர்த்தவர்கள் திரும்ப அவனுக்கு விரோதமாய் எழும்ப முடியாதபடிக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்? அவர்களை முழுவதும் நொறுக்கி போட்டார். அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறது எதுவானாலும் சரி, எந்த வல்லமையானாலும் சரி, திரும்ப எழும்பாதபடிக்கு அதை முறித்து போட வல்லமை மிக்கவர் உன்னோடே இருக்கிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நான் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். உனக்காக ஒரு வல்லமையை விளங்க பண்ணமா? நீ விரும்புறியா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருக்குதா? அவரை பற்றிக்கொள். ஆண்டவரை மாற்றாங்க. ஆண்டவரே, உங்களை மட்டும் ப்ளீஸ் பண்ணுவாங்க. உங்க பார்வைக்கு எது நல்லதுன்னு இருக்குதோ அதை மட்டும் செய்வேன்.
ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. தேவன் வல்லமை நிச்சயம் பெறாங்க. ஆமென். ஹalleluya. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 33வது சங்கீதம் 18-19 வசனங்கள். சங்கீதம் 33 18-19 வசனங்கள். சங்கீதம் 33 18-19. தமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. The Lord watches over those who obey him, those who trust in his constant love. He saves them from death. He keeps them alive in times of famine. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதா? நோக்கமாய். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்களை விடுவிக்கவும், அவர்களை தப்புவிக்கவும், அவர்கள் உயிரோடு இருக்கும்படி செய்யவும், அவர்களை போஷிக்கவும் கர்த்தருடைய கண்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தர் என்னை ஏன் பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுமா? நான் எங்கேயாச்சும் சிக்கிக்கினா அங்கிருந்து என்னை விடுதலையாக்க. சில நேரம் நம்மளே போய் நிறைய இடத்துல சிக்கிக்கணும்ல. ஆனாலும் கிருபையாய் கர்த்தர் நம்மை அங்கிருந்து விடுவிக்கிறார். ஒருவேளை சில நேரங்களிலே சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள் நம்முடைய கால்களுக்கு கண்ணியை போடலாம், வலைகளை போடலாம். நாம் விவரம் அறியாமல் அதில் போய் சிக்கிக் கொள்ளலாம். ஆகிலும் தேவன் கிருபை உள்ளவராயிருந்து அந்த வலைகளில் நின்று நம்முடைய கால்களை விலக்கி விடுவிக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, கண்ணி தெரித்தது, வலைகளை கிழித்து போடுகிறார், நம்மை விடுதலையாக்குகிறார். ஆமென். ஹalleluya. நம்மை விடுவிக்கும்படி நம்மோடு நம்மை பார்த்துக் கொண்டது, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நம்மை விடுவிக்கும்படி, நம்மை தப்புவிக்கும்படிக்கு, நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுக்கும்படி, நம்மை போஷிக்கும்படி. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், நம்ம கையை திறந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும் நினைக்கிறோம். நம்ம கையில இல்லை நம்ம சாப்பிடுறது யாருடைய கையில இருக்குது? கர்த்தருடைய கையில இருக்கு. ஆமென். ஹalleluya. என் உழைப்புல நான் சாப்பிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அறியாமை. ஆண்டவர் என்ன தூஸ்தனமா பேசுன்னு நினைச்சுக்குவார் நம்மளை பார்த்து. என் கைய கஷ்டப்பட்டு உழைச்சு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உழைக்கிறதுனால சாப்பிடல, நீ சாப்பிடணும்னு அவர் உதவுறதுனால நம்ம சாப்பிடுறோம். ஆமென். ஹalleluya. அவர் நம்மை சாப்பிடும்படியாய் அனுமதித்து இருக்கிறார். அவர் அனுமதிக்கலாம், நம்ம என்ன சாப்பிட முடியும்? ஒன்னையும் சாப்பிட முடியாது. எவ்வளவு உழைச்சா என்ன இருக்குது இல்ல? எனக்கு தெரியும் ஒரு பெரிய சமையல்காரர், நான் சொல்லியிருக்கிறேன், இது ரெக்கார்ட் ஆகுறதுனால நான் ஆளை துடிக்க விரும்பல. பெரிய சமையல்காரர், ஊருக்கெல்லாம் ஃபேமஸா சாப்பாடு போடுவார் அவர். ஆனா அவர் என்ன சாப்பிடுவார்? ஆனா கஞ்சி தான் குடிப்பார். அவர் என்ன சாப்பிடுவாரு? கஞ்சி தான் குடிப்பார். ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுவார், எல்லாருக்கும் பிரியாணி. ஃபேமஸானது ஜனங்க சாப்பிடுவாங்க. ஆனா அவர் சாப்பிட்றத பாருங்க, அவங்க பாருங்க. அதான் வாழ்க்கை. நம்ம சாப்பிடணும்னா ஒரு அனுமதிக்கணும். நம்ம சம்பாதிக்கிறதுனால சாப்பிடுறது இல்லை. நம்மை கர்த்தர் போஷிக்கிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் தான் நம்மை போஷிக்கிறார். அவர்களை அவர் போஷிக்கிறார். எப்படிப்பட்ட காலத்துல? பஞ்ச காலங்கள்ல, ஒன்றுமில்லாத காலங்கள்ல, உணவில்லாத காலத்துல கர்த்தர் என்ன பண்றாரா? போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார். அந்த சம்பவத்தை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். எலியாவின் சம்பவம். அது நமக்கு நல்லாவே தெரியும். அது ஆண்டவர் சொன்னார் எலியாவை பார்த்து, 17வது அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகம், 1 ராஜாக்களின் புத்தகம்
17வது அதிகாரம் 6வது வசனம். பாவங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 16வது வசனம் 16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. வாசிங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாக அந்த ஸ்திரீயின் மகன் போதும். 1 ராஜாக்கள் 17:6. 17:6. He drank water from the brook, and ravens brought him bread and meat every morning and every evening. 16. As the Lord had promised through Elijah, the bowl did not run out of flour, nor the jar run out of oil. ஆமென். இங்கே இந்த ரெண்டு சம்பவங்களும் நமக்கு தெரியும். தேவனுடைய மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, தேசத்துக்கு பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, மழை நின்று போச்சு, பனி நின்று போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் கேரியத்துல என்ன பண்ணு, ஒளிஞ்சுக்கோ. இல்ல, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் நீ போய் ஒளிஞ்சுக்கப்பா அப்படின்ட்டாரு. ஒளிஞ்சுக்கணும். நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் பிரெட்டும் மீட்டும் வந்துடுச்சு. நல்ல சந்தோஷமா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு. தண்ணி வத்தி போச்சு. உடனே மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து எங்க போயிடு, சாரி பாத்துக்கு போயிடு அப்படின்ட்டாரு. இவர் எழுந்து எங்க போயிட்டாரு, சாரி பாத்துக்கு போயிட்டாரு. சாரி பாத்துல போயிட்டு இப்போ உட்காந்து என்ன பண்றாரு, ஒரு விதவ அம்மா வருது, அவங்க கிட்ட கேட்கிறாரு, ஒரு அடை கொடுமா எனக்கு. அந்த மாதிரி இல்லை, இருக்கிறது 2 நாங்கள் சாப்பிட்டு சாவ போறோம். அவர் சொன்னாரு, நீ அப்படிலாம் நடக்காது, நீ எனக்கு ஒன்று கொண்டு வா, இந்த பஞ்ச காலம் தீர்ற வரைக்கும் உங்களுக்கு மாவு குறையாது, எண்ணெய் குறையாது. அந்த அம்மா அப்படியே செஞ்சிச்சு. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு. இவருக்கும் சாப்பாடு கொடுத்துச்சு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் மாவு இருந்துச்சு. அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சாங்க, போஷிச்சாங்க, சாப்பிட்டாங்க, திருப்தியா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இங்க ஆகாப் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் கட்டளையிடுறாரு, யாரை கண்டுபிடிக்க சொல்லி. ஆமா, எலியா எங்க போயிருக்கிறார், கண்டுபிடிக்கிறா. தேடுறானுங்க. 3 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காட்டு அப்படின்ட்டு. இவர் வராரு, இஸ்ரவேலுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அப்ப பார்த்தா ஒரு ஒரு மனுஷன், ஒரு தளபதி வராரு. இவரை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. நீர் எலியா அல்லவா அப்படின்றார். ஆமாங்க, நான் அவர் தான். நான் வந்து ஆகாப்புக்கு என்னை காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். ஆகாப்பு உன்னை பிடிச்சு உன்னை தண்டிக்கிறதுக்காக சுற்றுப்புறங்களில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ஆள் அனுப்பிட்டார். எல்லாரும் தேடிட்டு உங்களை கண்டுபிடிக்க முடியல, நீங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட எல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னா, ப்ராமிஸ் பண்ண சொன்னார். நீங்க அவனை பார்க்கலன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க, அவனை பார்த்தா என்கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ப்ராமிஸ் வாங்கிட்டார். உங்களை ஆண்டோடைய ஆவியானவரை இப்போ நான் மறுபடியும் எங்கன்னா கொண்டு போயிட்டாருன்னா, ஏற்கனவே அவர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாள், நான் இருக்கிறாருன்னு சொன்னா ராஜாக்கு கோபம் வந்து என்னெல்லாம் கொண்டு போட்டுருவாரு. அவன் தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, இன்னைக்கு ஆகாப்பை நம்ம பார்த்தாகணும் அப்படின்றார். இவன் போய் அப்புறம் ஆகாப்பை கூட்டின்னு வரான். சிறைவேலை நீ தானே கலங்க பண்ண அப்படின்னு சொல்ற. நான் இல்லை, நீயும் உன் தகப்பன் வீட்டார் தான் சிறைவேலை கலங்க பண்ணீங்க, பிரச்சனை நீங்க தான், நான் இல்லை அப்படின்னாரு. எங்க இருந்தாருன்னா சாரிபாத்துல இருந்தாரு. சாரிபாத் எங்கடா இருக்குதுன்னா தீரு சீதோன்ல இருக்குது. இவரு ஆகாப்பு பொண்ணு கட்டின வீடு எதுனா சீதோன். இவரு பொண்ணு கட்டின இடம் அங்க பாருங்க. தீர்க்கதரிசி ஆண்டவர் எங்க போய் வச்சிருந்தாரு, அவங்க சொந்தக்கார வீட்டில் தான் இருந்து வச்சிருந்தாரு பத்திரமா. அவர் தான் நினைச்சாருன்னா நிச்சயமா எப்படியும் அவர் அங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி போவான் மனுஷன் அப்படி. ஆனா நடந்ததுனால அவர் அங்கதான் இருந்தார் சந்தோஷமா. 3 வருஷம் பத்திரமா இருந்தார். கர்த்தர் காக்கிறவர்,
கர்த்தர் விடுவிக்கிறவர், கர்த்தர் தப்புவிக்கிறவர், கர்த்தர் போஷிக்கிறவர். ஆமென். ஹalleluya. அவர் உன்னை மறைச்சிட்டா ஒருத்தன் கண்ணுக்கு நீ தெரிய மாட்ட. உன் சத்துரு தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது உன்னை. ஆதி ஆகமத்துல பார்க்கிறோம், லோத்தினுடைய வீட்டுல நடந்த சம்பவம். கூட்டத்தார் எல்லாம் வந்து மூடிக்கினாங்க. கடைசி அந்த நடந்ததை பார்க்கிறோம். லோத்துவை உள்ளே இழுத்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்களாம், வாசலை மூடினார்கள். அவர்கள் விடிய காலம் மட்டும் தடவி வாசலை என்ன பண்ணல, கண்டுபிடிக்கவும் முடியல. அவ்வளவு பேரும் குருடாயிட்டாங்க, கண்டுபிடிக்கவும் முடியல அவனால வாசலை. ஏன்னா சுத்தி சவராய் போச்சு அவன் கண்ணுல எல்லாமே. தேடி 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 அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு. ஆமா, தேடி 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 அழுத்து போச்சு அவங்களுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. கர்த்தர் உன்னை மறைச்சிட்டாருன்னா எவனும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, எவ்வளவு பெரிய மனிதர்களும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். உண்மையான பாதுகாவலர் கர்த்தர், உண்மையாய் போஷிக்கிறவர் கர்த்தர், உண்மையாய் உயர்த்துகிறவர் கர்த்தர். ஆமென். ஹalleluya. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்ல வீடு இருக்கிறதுனால நம்ம சேஃபா இல்லை, கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனால நம்ம பத்திரமா இருக்கிறோம். நம்மள மாதிரி வியாதி, பலவீனப்பட்ட, ஜுரம் வந்த அல்லது எத்தனையோ மக்கள் என்னென்னமோ நடந்து போச்சு. நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம மருந்து சாப்பிட்டதுனால உயிரோட இல்லை, அல்லது மாத்திரையை சாப்பிட்டதுனால உயிரோட இல்லை, நம்ம பலத்தினால நம்ம உயிரோட இல்லை. அவர் நம்மள இன்னும் கொஞ்ச காலம் இருங்கன்னு அனுமதிச்சிருக்கிறதுனால நம்ம உயிரோட இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. நம்மிலே நாம் பிழைக்கிறவர்கள் அல்ல, நம்மை பிழைக்க பண்ணுகிறவர் கர்த்தர். நமக்கு வாழ்வை கொடுக்கிறவர் கர்த்தர், நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், நமக்கு பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், நம்மளை தப்புவிக்கிறவர், போஷிக்கிறவர் கர்த்தர். இங்க நாம் அதிகம் பார்க்க முடியும். ஐயலின் வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் இந்த பகுதியை முடிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:15. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு. The Lord watches over the righteous and listens to their cries. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல எப்படி இருக்குதா, நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய சத்தத்துக்கு திறந்திருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களை பார்க்கலாம், ஆனா உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்காம போற நேரம் இருக்கலாம். ஆனா உன்னை பார்க்கவும் உன் சத்தத்தை கேட்கவும் ஒருத்தர் உன் கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. உன் சத்தத்தை கேட்கவும், உன்னை பார்க்கவும், உன் சத்தத்தை கேட்கவும் கூட இருக்கிறார். எரிகோவின் வழியில் நடந்து போய் கொண்டிருந்தார். அங்கே ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து பிச்சை கேட்டு ஜனத்தின் சலசலப்பை பார்த்து அவன் கேட்டான், இங்க யார் போறது, ஏன் இவ்வளவு சலசலப்பு? நசரேயனா இயேசு வழியே போகிறார். உடனே அவன் கூப்பிட ஆரம்பிச்சான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கூப்பிட்டான். ஜனங்கள் அவனை அதட்டினார்கள், சத்தமிட வேண்டாம். ஏன்னா அவரு ரொம்ப தூரம் போயிட்டாரு, அவரு ஜன கூட்டத்தின் மத்தியில இருக்கிறாரு, உன் சத்தம் அவருக்கு கேட்காது, சும்மாருன்னு சொன்னாங்க. ஆனா இயேசுவுக்கு இவன் சத்தம் கேட்டது. ஆமென். ஹalleluya. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய சத்தம் எவ்வளவு சலசலப்புகள் இருந்தாலும் அவைகளின் மத்தியில் அவருக்கு தெளிவா கேட்கும். ஆமா, சத்தம் அவருக்கு நல்லா கேட்கும். சத்தம் நல்லா கேட்கும். அவர் உன்னை பார்க்கவும் செய்வார். அவர் உன்னை பார்க்கவும் செய்கிறார். உன்னை பார்க்கவும், உன் சத்தத்தை கேட்கவும், உனக்கு தேவை எதுவோ அந்த தேவையை சந்திக்கவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவேதான் ஆகார் சொன்னார், என்னை காண்கிறவரை நான் கண்டேன். ஆமென். ஹalleluya. ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், அவ வனாந்தரத்துல ஓடிக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்து கேட்கிறாரு, ஆகாரே நீ எங்கே?
போகிறார். வசனம் இது மாதிரி நான் விட்டுட்டு ஓடி போறேன், போவாத, நீ திருப்பி போய் தங்கி. அப்புறம் அவன் பிள்ளை சாத நிலைமை, அங்கேயும் வாழ்கிறோம். உன்னை காண்கிறவர், உன்னை காண்கிறவர் மனாந்தரத்தில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒன்று தெரியும். ஒரு கண்ணும் உன்னை பார்க்கலனாலும் அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. எந்த மனித கண்களும் உன்னை பார்க்காவிட்டாலும், எந்த மனுஷனும் உன்னை குறித்து அறிந்து கொள்ளாதிருந்தாலும், யாருக்கும் உன்னை புரியாதிருந்தாலும், உனக்கு தெரியாதிருந்தாலும், உன்னை காண்கிற, உன்னை புரிந்திருக்கிற, உன்னை தெரிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆக சொன்ன என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி ஒரு பேர் வச்சாங்க அந்த இடத்துக்கு. நீர் என்னை காண்கிற தேவன். அவர் நம்மளை பார்க்கிறாரு. எதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? என்னை உயர்த்தும்படியாக அவர் பார்வை இருக்கிறது என்பேன். எனக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவர் பார்வை என் மேல் இருக்கிறது. என்னை போஷிக்கும்படியாக, என்னை விடுவிக்கும்படியாக, என்னை தப்புவிக்கும்படியாக அவர் பார்வை என் மேல் இருக்கிறது. ஆனா நம்ம பார்வை யார் மேல இருக்குது? இந்த காலையில உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அவரு என்ன பார்த்துட்டு இருக்கும்போது நான் யாரை பார்த்துட்டு இருக்கிறேன்? எனக்கு எங்க இருந்து ஒத்தாசை வரும் நான் பார்க்கிறேன். தாவீது சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அப்ப என் கண்கள் அவர் மேல இருக்கிறது. உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்த்தரை நீ பார்க்கிறீங்களா? இல்ல நீங்களும் நானும் வேற எங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? வேற எங்கன்னா பார்த்தா இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். இனிமே நான் வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன், என்னை பார்க்கிறவரை மாத்திரம் பார்ப்பேன். ஆகார் சொன்னாங்க, என்னை காண்கிறவர் நான் கண்டேன். அவங்களும் பார்த்தாங்க, அவரு அவங்கள பார்த்தாரு, அந்த அம்மா அவரை பார்த்தாங்க. உங்களால ஆண்டவரை பார்க்க முடியுதா? தேவை மத்தியில கர்த்தரை பார்க்க முடிகிறதா? இல்ல மனுஷனை பார்க்கிறோமா? சூழ்நிலையை பார்க்கிறோமா? நம்ம கையையே பார்க்கிறோமா? அதை நீ பாருவோம். உன்னை பார்க்கிறவங்க பாரு. ஏன்னா உனக்காக ஒரு இருக்கிறார். உனக்கு உயர்வுக்கு கொடுக்க அங்க இருக்கிறார். உனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு அங்க இருக்கிறார். உனக்காக வல்லமையை வெளிப்படுத்த, அதிகாரத்தை வெளிப்படுத்த, அற்புதங்களை செய்ய அங்க இருக்கிறார். அவர் உன்னை போஷிக்க, உன்னை தப்புவிக்க, உன்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர அவர் அங்கே இருக்கிறார். அவர் அங்கே இருக்கிறார். உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்கள் உன்னையே கூர்மையாய் கவனிக்கிறது. நீயும் கொஞ்சம் கண்ணை மேல தூக்கி பாரு. அப்படியே இந்த பூமியிலேயே தடவிக்கிட்டு இருக்கிறத நீ பாரு. கொஞ்சம் மேல தூக்கி பாரு கண்ணை. அவர் இருக்கிறார். கண்களை முடிச்சு வைப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, praise the Lord. எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, எங்க மேல உங்க கண் வச்சிருக்கிறீங்களே, உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்க மேல, உங்களுடைய மகனாகிய எங்க மேல, உங்களுடைய மகளாகிய எங்க மேல கண் மூடாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உங்க கண்ணு மூடுறதே இல்லாண்டவர் எங்க மேல. வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறீர். ஆனாதான் எங்க வாழ்க்கையில எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. ஆனா நாங்க நிறைய நேரம் நாங்க நினைச்சுக்கிறோம்,
நீங்க எங்களை பார்க்கலன்னு சொல்லி எங்க மன விரும்பும் போல எதையும் சில நேரம் செஞ்சிடப்பா. கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். அன்பு பிதாவே, எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இந்த நல்ல அற்புதமான நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களை காண்கிறவர். மெய்யாய் நீர் எங்களை காண்கிறீரையா. எங்களுடைய எல்லா நிலைமையிலும் நீர் எங்களை கண்டிருக்கிறீரையா. இஸ்ரவேலை அவன் எல்லா நிலைமைகளிலும் கண்டு அவனை விடுவித்து அவனுக்கு அற்புதங்களை செய்தவர். தாவீதை விடுவித்து அவருக்கு அற்புதங்களை செய்தவர். யோசேப்பை விடுவித்து அவருக்கு அற்புதங்களை செய்தவர். வல்லமையை காண்பித்தவர். இந்த பகற்காலத்தில் எங்களுக்கு உங்களுடைய நாமத்தை மகிமையாக உங்களுடைய வல்லமை விளங்கும்படி அது அடியாருக்கு உங்களுடைய மகத்துவமுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி காட்டும். நாங்கள் அதை பெற்று மகிழ எங்களுக்கு கிருபையை தாரும். நீர் எங்களை காண்கிறீர் என்ற நினைவு எப்பொழுதும் எங்கள் இருதயங்களில் இருக்கட்டும். எங்களுக்கு உதவி செய்யும். அன்புமிக்க உமது கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்படும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி செல்லும். நல்ல கரங்களில் ஒப்புவிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த பணிவுடன் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பானாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்கான ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். அதுபோல நம்முடைய காணிக்கைக்காகவும் நாம் ஜெபிப்போம். அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு பிதாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிறந்த நாளை ஆசீர்வதியும். உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக நீர் அவருடைய வாழ்வில் அற்புதங்களை செய்யும். இந்த புதிய பிறந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வதித்து உங்களுடைய நன்மையினால் உங்களுடைய திருப்தியாகும். திருமண நாளை இந்த வாரத்தில் காண்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்யும். சாட்சியாய் நிறுத்தும். அநேக குடும்பங்களுக்கு அவர்கள் வெளிச்சமாய் விளக்காய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையையும் இந்த புதிய ஆண்டிலே நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய காத்திருப்புகளை கர்த்தர் தாமே கைக்குடி வர பண்ணி ஆசீர்வதியும். அன்புமிக்கும் இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆண்டவரே நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த வேலைக்காய் நன்றி. கர்த்தர் தாமே இதை சுகந்த வாசனையாய் முகர்ந்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து நல்ல கணக்கிலே சேர்த்துக் கொள்ளும். நன்மை செய்யும் உங்கள் அன்பு கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். அடியார்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே மிகுந்த பணிவுடன் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மூலமேயோடு பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். God bless you. நம்மை ஆசீர்வதிப்பாராக. மாறாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் காரணம் சமாதானம் நம் அனைவரோடும் உலகம் முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தமும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.